ஸோ என்னோட எக்ஸ் கூட பேச மாட்டேன்னு சொன்ன அந்த 30 நாள் சேலஞ்சில் நான் ஃபெயில் ஆகிட்டேன். ஸோ அந்த கில்ட்டு தான் நீ 3-4 நாளாக வீடியோ போட விடாமல் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் நான் 30 நாள் உங்கள்கிட்ட தான் சொல்லியிருந்தேன். பேசிக்கலி நான் ஒரு 3.5 months நோ கான்டாக்டில் தான் இருக்கேன். சரி, இப்போ கதைக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக வருவோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு பேசணும்னு அவங்கள்ட்ட தோணுச்சு. இதுக்கான காரணம் என்னென்னா, என்னோட கிளைண்ட்ஸும் இவங்களும் வந்துட்டு நிறைய கதைகள் சொன்னதை நான் ரொம்ப எனக்கு பர்சனலாக கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அவங்கள நேரில் பார்க்கறதுக்கு நான் வரேன். 60 kilometers ட்ராவல் பண்ணி பிளாக்காக தேடி கடைசியில் அவங்கள ஒரு வழியாக பார்த்துட்டேன். ஆனால் அவங்க என்னை கண்டுக்கூடல, மதிக்கவே இல்லை. தலையை சொரிஞ்சேன், தண்ணி குடித்தேன், யோசித்தேன். சரி, இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போயிட்டு சூடாக ஒரு டீ குடித்தேன். குடிச்சிட்டு ஒரு 2 hours அந்த மொட்டை வெயிலில் வெயிட் பண்ணிவிட்டு யோசிச்சு பார்த்தேன். அவங்களும் ஒன்றும் வர மாதிரி தெரியல. நான் இருக்கேன்னு தெரியும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே நான் வந்திருக்கேன்றது தெரியும். என் மண்டைக்குள்ளே புது டெம்ப்ளேட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. பாரு, நான் எப்படி கம்பேக் பண்ணுறேன் பாரு. 5000 இருந்தால் தான் காய்கறி கடை வைப்பேன், 50,000 இருந்தால் மளிகை கடை வைப்பேன் அப்படின்லாம் டைலாக் ஓடிக்கிட்டே இருக்கு. சரி, ஒரு முடிவு எடுத்துடலாம்னு சொல்லிட்டு எல்லா ஃபோட்டோஸையும் டெலீட் பண்ணிவிட்டு எல்லா நம்பரையும் டெலீட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அங்கேயே தலை முழுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு ஒரு சில கிஃப்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அது எல்லாத்தையும் குப்பை தொட்டியில் போட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக 40 kilometers என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக ஜெட்டு வேகத்தில் கிளம்பிட்டேன். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு யோசிக்கலாம், பிரகதீஷ் நல்லவன், இது மாதிரி வந்துட்டு இவனுக்கு இப்படி நடந்துடக்கூடாது அப்படின்லாம் யோசிக்கலாம். இப்போது நீங்கள் என்னை நல்லவன்னு நினைக்கிறீங்கன்னா என்னோட இன்னொரு சைடு அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தான் நீங்கள் இந்த கதையை கேட்குறீங்க. ஸோ எல்லாரும் பெர்ஸ்பெக்டிவ் மதிப்போம். ஸோ இவென்ச்சுவலி அவங்களுக்கு இதில் விருப்பம் இல்லைன்றதான் நிசப்தமான உண்மை. நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன், ட்ரை பண்ணிட்டேன். ஸோ நடந்துருச்சு. நான் பண்ண தப்புக்கு எக்ஸ்ட்ரீம்லி சாரி டு மை வியூவர்ஸ், என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே நான் ஹானஸ்ட்டாக சாரி கேட்டுக்கிறேன். நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். பட் ஒரே ஒரு விஷயம், இது 3.5 மாதத்தில் ஒரு தடவை தான் நடந்திருக்கு. ஸோ இப்போ நான் இதை பற்றி ஓவர் திங்க் பண்ணி நானே கில்ட் ஆக்கிக்கிட்டு ஐயே எப்படி பண்ணிட்டேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா திருப்பி நான் போய் பேச தான் போகிறேன். இது இன்னும் கேவலமாக தான் முடிய போகுது. ஸோ இதோட நான் அந்த நோ கான்டாக்ட் ஜர்னி நிறுத்த போகிறதில்ல. நான் இன்னும் வீடியோஸ் போஸ்ட் பண்ண தான் போகிறேன். இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று தான். நான் நோ கான்டாக்ட் வீடியோ போட ஆரம்பித்ததே நம்ம ஆடியன்ஸ்க்காக தான். நான் ஃபாலோ பண்ணுன்றதுக்காக பண்ணலை. ஸோ இதை பற்றி நான் ரொம்ப யோசிக்க போகிறதில்ல. ஏன்னா இன்னைக்கு ஒரு கண்டென்ட், இன்னைக்கு ஒரு வீடியோ ஆகிடுச்சு, சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோதான் எனக்கு இது. ஸோ ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. அன்டில் தென் போயிட்டு வரேன். பாய் ஃப்ரம் ஓகே.